This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அமைச்சர் ஆதவ அர்ஜுனா செய்தியாளரை சந்தித்து வருகிறார், பார்க்கலாம். இதோடைய இம்பாக்ட் தான் பெண்களுடைய பாதுகாப்பு அதிகமான கேள்விக்குள்ளாவதற்கு முக்கியமான காரணங்கள். அதை சரி செய்ய விளையாட்டுத்துறையை எல்லா இடத்துலையும் போக்கஸ் பண்ண சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். குறிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் எங்கெல்லாம் விளையாட்டு திடல்கள் கிரவுண்ட்ஸ் இருக்கோ, அது எஸ்டிடி மட்டும் இல்ல, கார்பரேஷன் இருக்கக்கூடிய கிரவுண்ட்ஸ், எஸ்டிடி டிபார்ட்மெண்ட் இருக்க கிரவுண்ட்ஸ், ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாற்றையும் ஒன்றிணைத்து எல்லா கிரவுண்ட்ஸையும் ஃபெட்லைட் போட சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஃபெட்லைட்ஸ் போட்டு மார்னிங் 5 மணிலிருந்து 10 மணி வரைக்கும், ஈவினிங் 3-4 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் மட்டுமல்ல, யார் யாரெல்லாம் விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து கிரவுண்ட்ஸும் மைதானங்களும் ஃபெட்லைட்டை இமீடியட்டா போட சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டிடில நிறைய கிரவுண்ட்ஸ் இல்ல, ஆனா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் கார்பரேஷன் நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்கு. 3 துறைகளும் சேர்ந்து இமீடியட்டா எங்கெல்லாம் விளையாடலாம் அப்படிங்கறத ஒரு வெப்சைட்ல பொதுமக்கள் பார்வைக்கு உருவாக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதோடு தனியார் கல்வி நிறுவனங்கள், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் அந்தந்த ஓனர் கிட்ட பேசிட்டு யார் யாரெல்லாம் கிரவுண்ட்ஸ் பயன்படுத்த முடியாம இருக்காங்களோ எஸ்டிடி டிபார்ட்மெண்டோட டைப் பண்ணி தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த கேம்ல எங்கெங்க கிரவுண்ட் இருக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு பொதுமக்களுக்கு ஒரு தன்னுடைய மகனையோ மகளையோ ஒரு அத்லெட் ஆக்கணுமோ, இல்ல பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்கணுமோ, இல்ல ஃபுட்பால் பிளேயர் ஆக்கணும்னா எங்க கிரவுண்ட் இருக்கு, எங்க கோச்சிங் பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அப்ப விளையாடணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கிரவுண்டும் அதுக்கான லைட் ஃபெசிலிட்டியும் இல்லாத பொழுது இளைஞர்களுக்கு தன்னுடைய டைமை விளையாட்டுல கவனம் செலுத்தாத பொழுது ட்ரக்ஸ் கல்ச்சருக்கும் லிக்கர் கல்ச்சருக்கும் அடிக்ஷன் ஆறாங்க. அதனால விளையாட்டு துறையை எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் கிரவுண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. அதனால ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஆய்வுகள் அந்த துறை சார்ந்தவர்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைய காலையில பார்க்கும்பொழுது நேரு ஸ்டேடியம், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நேரு ஸ்டேடியம் ஒவ்வொரு வருஷமும் ரிப்பேர் ஒர்க்ஸ்க்காக பல கோடிகள் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப வலுவிழந்து இருக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அந்த ஸ்டேடியம் பக்கத்துல நிறைய இடம் வேக்கன்ஸா இருக்கு. ஒரு ஒலிம்பிக் தளத்தில் ஒரு ஒலிம்பிக் தரத்தில் எப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணுங்கிறதுக்கு ஒரு ஆய்வை டிஸ்கஷன் பண்ணோம். அந்த ஆய்வை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் கண்டிப்பாக உறுதியாக சென்னையில் எப்படி நேரு ஸ்டேடியம் உலகத்தரத்தில் இருக்கோ, உலகத்தரத்தில் அது அடுத்த ஸ்டெப்ல கொண்டு போக இன்னொரு ஆய்வை மேற்கொண்டு இருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, திருச்சி, நாகப்பட்டினம் இந்த மாதிரி ஏரியால ஒரு உலகத்தரத்திலான ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டர்ஸ் அகாடமிஸை உருவாக்கணும். கிராமப்புறத்தில் இருக்கவங்க, ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள் விளையாடணும்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கிரவுண்டை உருவாக்கணும்னு எல்லா ஆய்வுகளையும் மேற்கொண்டு இருக்கோம். கூடிய விரைவில் எங்களுடைய ஆய்வை
மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்து கோவையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர்களை சந்தித்தை பார்த்தும் விளையாட்டை மேம்படுத்த முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.